லைஃப்பில் நமக்கு நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு காரணம் இது ஒரு விஷயந்தான் அப்படின்னு எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்? பிஸ்னஸில் நீங்கள் பெரிய அளவில் தோல்வியை சந்திச்சிருந்தாலும் இந்த ஒரு தவறு தான் காரணம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது என்ன தவறு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம கண்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குணாஸ் வைப் அப்படிங்கிற நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து நீங்கள் பார்க்க முடியும். நண்பர்களே, எல்லாருமே வந்து லைஃப்பில் பெரிய அளவில் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கிறோம். காலையில் எழுந்த உடனே நம்ம எதாவது அச்சீவ் பண்ணணும், ஃபேமிலி நல்லா பார்த்துக்கணும், பிஸ்னஸில் பெரிய அளவில் போகணும் அப்படிங்கிற ஒரு போராட்டமான சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லாருமே வந்து பெரிய கமிட்மெண்ட்டில் தான் வந்து வாழ்ந்துட்டுருக்குறோம். அது வந்து யாருமே இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க. அப்படி இருந்தும் நம்ம டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணியும் இன்வெஸ்ட் பண்ணியும் நம்ம வந்து போராடி எப்படியாவது பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு நினச்சோம். நம்ம ஏன் சக்ஸஸ் பண்ண முடியல அப்படிங்கிற கேள்விக்குறி எல்லாத்துடைய மைண்ட்லேயும் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருங்க. நான் தொடர்ந்து வந்து 8 மணி நேரம் 12 மணி நேரம் கேப் விடாமல் ஒர்க் பண்ணுறேன். இருந்தாலும் வந்து என்னோடய கமிட்மெண்ட்டை வந்து முடிக்க முடிய மாட்டேங்குது. என்னால் பீஸ்ஃபுல்லாக வாழ முடியல, என்னோடய கமிட்மெண்ட்டில் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல, என்னோடய ஃபேமிலிக்கு தேவையான விஷயங்களை வந்து பண்ண முடியல. இன்னும் சில பேர் இருக்காங்க, நான் நல்லா சம்பாதிக்கிறேன், ஆனால் வந்து மனசுக்கு திருப்தியான ஒரு விஷயம் வந்து எனக்கு அமையலை, என்னோடய மனசு வந்து திருப்தி அடைய மாட்டேங்குது, என்னோடய ஒர்க்கை வந்து பண்ணி முடிக்கும்போது எனக்கு ஒரு திருப்தியான ஒரு மனநிலை வந்து அமைய மாட்டேங்குது, ஏதோ ஒரு வெறுமை என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு என் நண்பர் ஒருத்தர் வந்து சொல்கிறாருங்க. அப்போ வந்து பணம் அப்படிங்கிறது வந்தாலும் பணம் வரலினா கூட ரெண்டுக்கு நடுவில் ஏதோ ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு வந்து உறுத்தலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம செய்கிற தொழிலையோ வேலையோ நம்ம நிம்மதியாக செய்யவே முடியாது. அப்போ இந்த விஷயத்தை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சாவே லைஃப்பில் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம தோல்வி அடைகிற மனிதர்கள் எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை என்னென்னு கண்டுபிடிச்சிங்கனாவே வந்து மேக்ஸிமம் வந்து தோல்வி அடைய மாட்டீங்க. அப்படி தோல்வி வந்தாலும் தொடர்ந்து போராடக்கூடிய மனநிலை வந்து உங்களுக்கு அமையுங்க. அப்படி என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக வந்து வாட்ச் பண்ணுங்க. என்ன அப்படின்னா, எல்லா மனிதனும் ஒரு தனித்தன்மையோடு பிறக்கிறான் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு மனிதன் வந்து நல்லா வந்து பேசுவாங்க, ஒரு சில பேர் வந்து நல்லா வந்து படிப்பாங்க, ஒரு சில பேர் வந்து நல்லா பிளான் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் நல்லா எழுதுவாங்க. அப்போது எல்லா மனிதனும் அவனுக்குள்ளே வந்து ஒரு தெளிவான விஷயத்தோடு தான் பிறக்கிறான். யாருமே வந்து தனித்துவம் இல்லாமல் யாருமே பிறக்கிறது இல்லைங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு சில நண்பர்கள் வந்து நல்லா விளையாடுவாங்க, அவங்களுக்கு வந்து பிஸ்னஸில் வந்து ஐடியா இருக்காது, ஆனால் விளையாட்டில் பெரிய அளவில் அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு சச்சின் டெண்டுல்கர்லாம் பார்த்தீங்கன்னா 10th மேலேயே வந்து படிக்கலை. ஏன்னு பார்த்தா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் வந்து அவருக்கு ரொம்ப ஈடுபாடு இருந்தது. அதனால் அவர் வந்து அதில் வந்து முன்னேறி போயிட்டே இருந்தார். சில பேர் வந்து பாருங்கள், ஸ்போர்ட்ஸில் வந்து ஈடுபாடே இல்லாமல் வந்து ஒரு இருக்கிற நபர்கள் வந்து பெரிய அளவில் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அது நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அப்போது ஏன் வந்து ஒரு சில பேர் வந்து வின் பண்ணுறாங்க, ஒரு சில பேர் வந்து தோல்வியை நோக்கி ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணுங்க. அப்போ தான் வந்து ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போது ஒவ்வொரு டேலண்ட் இருந்தாலும் ஏன் அவன் வந்து வின் பண்ணுறது இல்லை அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட டேலண்ட்டை வந்து அவன் வந்து எதில் அவனுக்கு விருப்பம் இருக்குதோ அதை நோக்கி அவன் வந்து ட்ராவல் பண்ணுறது இல்லைங்க. ஏதோ ஒரு காரணத்தினால, அது ஒரு பயமாக இருக்கலாம், இல்லை என்ன பண்ணுறது, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இயலாமையினாலையும் கூட இருக்கலாம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் நல்ல விதமாக தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒவ்வொரு மனிதனும் பிறக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. உங்களுக்குள்ளே இருக்கிற தனித்தன்மை தான் அதுக்கு காரணமாக இருக்கும். அந்த தனித்தன்மை என்ன, உங்களுடைய தனித்தன்மை என்ன, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கிற தனித்தன்மை என்னன்னு ஒவ்வொருத்தரும் வந்து ஆராய்ஞ்சு அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்தால் மட்டும்தான் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அப்போது நீங்கள் இதை கண்டுபிடிச்சிட்டு அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னா அதுவும் வந்து முடியாதுங்க. கொஞ்சம் என்ன பண்ணணும்னா அந்த தனித்தன்மையில் கொஞ்சம் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அதை நோக்கி எஜுகேஷன் போகணும், அதுக்கு தேவையான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணும், அதுக்கு தேவையான சில விஷயங்களை வந்து நம்ம பண்ணணும். அப்படி பண்ணும்போது அந்த தனித்தன்மை வந்து பெரிய அளவில் வந்து நமக்கு வந்து எக்ஸாகரேட் ஆகும். அப்படி ஆகும்போது கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் ஒரு வெற்றி உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும். அப்படி தோல்வி வந்தாலும் கூட தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு மைண்ட் செட்டை வந்து அது தருங்க. கண்டிப்பாக வந்து நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யும்போது கண்டிப்பாக வந்து நம்ம எவ்வளோ தோல்வி அடைஞ்சாலும் தொடர்ந்து நேரங்காலம் பார்க்காம நம்ம ஒர்க் பண்ண முடியும். அதனால் வெற்றியும் வந்து சுலபமாக போகும். அப்படி தோல்வி அடைந்தாலும் மனம் தோலாமல் மறுபடியும் நமக்கு போராடக்கூடிய மைண்ட் செட்டை வந்து அது தரும். அப்போ எல்லாருமே நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அது வந்து ஃபேமிலி பிஸ்னஸ் அப்படிங்கிறது இல்லாமல், உங்கள் ஃப்ரெண்ட் அந்த பிஸ்னஸ் பண்ணுறாரு அதனால் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் இல்லாமல்,
உங்களுடைய தனித்தன்மை என்ன, உங்களுக்குள்ளே இருக்கிற தனித்தன்மை என்ன அப்படிங்கிறத வந்து உணர்ந்துட்டு அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணி அதை டெவலப் பண்ணி லைஃப்பில் பெரிய அளவில் அச்சீவ் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு இருக்கிற ஸ்பெஷல் தனித்தன்மை ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா குணாஸ் வைப் அப்படிங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஏராளமான செல்ஃப் டெவலப்மெண்ட் ஐடியாஸ் வந்து நம்ம சேனலில் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒவ்வொரு மனிதனும் வந்து பர்சனல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. அந்த பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான அனைத்து ஐடியாஸும் வந்து நம்ம சேனலை வந்து தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.